உத்தமனாக நடக்க எச்சரிக்கையாயிரு. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். சத்ருவாகிய சாத்தான் சும்மா இருந்ததில்லை. ஒருமுறை நான் பன்சரி என்ற இடத்திற்கு சென்றிருந்தபோது அங்கே உள்ள சபையினரை உற்சாகப்படுத்தி, அவர்களும் எப்படி ஆகினும் அண்டை கிராமங்களில் சுவிசேஷ கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் பண உதவிகளையும் செய்வதாக வாக்களித்து திரும்பினேன். அவர்களும் முதலாவது தெட்ராடாம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு விசுவாசியின் உதவியோடு 3 நாள் கூட்டத்தை நடத்த சபையாக 65 பேர் கடந்து சென்றார்கள். ஆனால் அங்கே உள்ள கிறிஸ்தவ எதிரிகளால் அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள். இரவில் கூட்டங்களை முடித்துவிட்டு விசுவாசிகளின் வீட்டில் தங்கி இளைப்பாறும் நேரத்தில் நடு இரவில் திடீரென்று 200 பேர் தீப்பந்தங்களோடும் கூக்குரலோடும் இவர்கள் இருந்த வீட்டை சுற்றி ஆர்ப்பரித்து இவர்கள் அனைவரையும் தீக்கொளுத்த முயற்சித்தபோது 3 சகோதரர்கள் அவர்களை சமாதானப்படுத்த வெளியே வந்தார்கள். முதலாவது வந்த சகோதரன் மங்கள் பன்னா கோடாரியால் வெட்டப்பட்டார். அவருடைய மூளை வெளியே வர அங்கேயே மரித்தார். மற்ற 2 பேரும் படுமோசமாக தாக்கப்பட்டனர். சகோதரர் மங்கள் பன்னாவுக்கு 4 சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். அதிகம் படிக்காத மனைவி அடக்க ஆராதனையில் எழுந்து நின்று, என் கணவன் தேவ ராஜ்யத்தில் விதையாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொன்னபோது அநேகருடைய கண்கள் குளமாயின. ஆண்டவர் மகிமைப்பட்டார். இன்று அவர் மரித்த இடத்தில் ஒரு ஆலயம் உண்டு. எதிர்ப்பாளர்களின் கூட்டத்தில் சிலரும் பின்னதாக ரட்சிக்கப்பட்டனர். கிறிஸ்தவ சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு இரத்த சாட்சிகளின் இரத்தமே விதையானது என்பது மாறாத வாக்கல்லவா? வெளிப்படுத்தின புஸ்தகத்தின் 6வது அத்தியாயத்தில் இரத்த சாட்சிகளின் தொகை நிறைவாக வேண்டுமென்பது தேவையல்லவா? இதைப் போலவே நானும் தாக்கப்பட்டேன். ஆனால் அது எனக்கு 5 தேச வைத்தியர்களால் செய்ய முடியாத மருத்துவ உதவியை செய்ய வழிவகுத்தது. என் கழுத்திலே காணப்பட்ட ஒரு பெரிய வலி இந்த தாக்குதலினால் பணமின்றி உடனடியாக அகற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1 மாத காலமளவும் எங்கள் பகுதி ஒரு யுத்த களமாகவே காட்சியளித்தது. ஆயுதம் தாங்கிய போலீசார் வந்து ஏவி விடப்பட்டிருந்த கூட்டத்தினை தாக்கி எங்களை பாதுகாக்க முயன்றனர். இதனால் போலீசாரும் காவல்துறை அதிகாரிகளும் தாக்கப்பட்டனர். சுற்றுப்புற கிராமங்களில் ஒரு பெரிய பகை உணர்ச்சியை சத்துரு விதைத்தான். எங்களோடு இருந்த சில சகோதரர்களும் காரணமின்றி பலமாக தாக்கப்பட்டிருந்தனர். இருட்டும் நேரத்தில் அடிக்கப்பட்டு மூர்ச்சியான அவர்களை தூக்கி வயல்களில் எறிந்துவிட்டு சென்றனர். தேடி கண்டுபிடித்து அவர்களை காப்பாற்ற தேவனே உதவினார். 2 மாத காலத்திற்கு பின்னர் அவர்களை சமாதானப்படுத்தவும் அவர்கள் வீடுகளுக்கு கடந்து சென்று குளிர்காலமானதால் கம்பளி சால்வைகளை வழங்கினோம். சிலர் ஏற்றுக்கொண்டனர், சிலர் பரிகசித்தனர். ஆனாலும் கிறிஸ்து மகிமைப்படுவதற்கு இது ஏதுவாயிற்று. கொஞ்ச நாட்களுக்கு பின்னர் தங்களை ஏவிவிட்ட ஒரு கயவன் தன் சுய லாபத்திற்காகவே இதனை செய்திருக்கிறான் என்பதனை அறிந்த மக்கள் எங்களை சரியாக புரிந்து கொண்டனர். தொடர்ச்சியாக நன்மையான காரியங்களை நாங்கள் செய்து வருகிறபடியினாலும் தேவனுடைய கரம் எங்களோடு இருப்பதை கண்டுகொண்டதாலும் காரியங்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பின. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுக்கு சிநேகிதராவார்கள் என்பது வேத வாக்கல்லவா? அது அப்படியே நிறைவேறிற்று. அழியும் பொருளும் அழியாத அபிஷேகமும். 1972ஆம் ஆண்டு பீகாரில் கால் வைத்தபோது மொழி தெரியாத நான் தங்கியிருந்த ஒரு ஆலயத்தில் கதவுகளை பிடித்து கொண்டு அந்த பகுதியில் இரவு பகல் ஓடிக்கொண்டிருந்த லாரிகளை பார்த்து பெருமூச்சு விட்டு கதறுவது உண்டு. அது ஒரு தேசிய நெடுஞ்சாலை. கல்கத்தாவையும் டெல்லியையும் இணைக்கும் முக்கிய சாலை. இரவில் தூங்காமல், இடையில் உணவருந்தாமல், இடையூறுகளை தாண்டி வேகமாக வந்த லாரி ஓட்டுநர் ஒருவர் மற்றவரிடம், தக்காளி ஏற்றி வந்தேன், தாமதித்தால் அனைத்தும் அழுகி போய்விடுமே, தக்க சமயத்தில் சேர்க்க வேண்டும் என்று இப்படி நடந்து கொண்டேன் என்றபோது, அழியும் பொருளை சுமந்து செல்கிறவன் இரவுகளை பகலாக்கினால் அழியாத அபிஷேகத்தை பெற்றிருக்கும் நான் எத்தனை துரிதம் காண்பிக்க வேண்டும் என்ற சவாலை பெற்றவனாய் முன்னேறும்போது 100 மைல்கள் கடந்தாலும்
வேறொரு ஊழியனையோ ஏன் கிறிஸ்தவனையோ காண முடியவில்லை என்பதனை கண்டபோது தனியாக ஓடி காரியத்தினை சாதிக்க முடியாது என்பதனை கண்டதோடு அத்தனை கனிகளையும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பயிற்றுவிக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வர முடிந்தது. அதுதானே வேதம் போதிக்கும் உண்மையும் கூட. எனவே கிடைத்த சந்தர்ப்பங்களையெல்லாம் உபயோகப்படுத்தி தேவன் தந்த ஒவ்வொரு கனியையும் முறைப்படி ஆயத்தப்படுத்த முயன்ற நோக்கத்தினை வெளிக்காட்டும் வண்ணமாகத்தான் காஸ்பல் எக்கோயிங் மிஷனரி சொசைட்டி என்ற பெயரிலே ஜெம்ஸ், அதாவது ஜி கோ, இ இவாஞ்சலைஸ், எம் மேக் டிசைபிள்ஸ், எஸ் சென்ட் them டு ரீச் அதர்ஸ், மற்றோரை சந்திக்க அவர்களையே அனுப்பு என்ற கட்டளையையும் தொனிக்க பண்ண 1979 அரசாங்கத்தில் பதிவு செய்தோம். பெரியவைகளை செய்யும் பெரியவர் நம்பக்கம். அதனை செயலாக்க முனைந்தபோது 1977 வேனிற்கால மிஷனரி பயிற்சியினை 21 நாட்களுக்கு 21 வேத பாடங்களையும் 21 நபர் போதிக்க 120 பேருக்கும் பயிற்சி கொடுத்து ஊழிய பாரம், செயல்முறை, தரிசனம் கொண்டவர்களாக அவர்களை மாற்றினோம். பின்னர் அதனை வருடாவருடம் நடத்தியபோது 500 பேர் பங்கெடுக்க ஆரம்பித்தனர். 500 பேரை 21 நாட்கள் வைத்து போதித்து நடத்தி செல்ல போதிய வசதிகள் இல்லாத போதும், செய்து முடித்தாலும் சௌகரியங்கள் மிகவும் குறைவாக இருந்ததினால் 15 நாட்களாக மாற்றினோம். ஆனாலும் எண்ணிக்கை 800ஐ எட்டியபோது 10 நாட்கள் என்று குறைத்தோம். அதுவும் செயல்படக்கூடிய அளவு இடவசதி, தங்கும் வசதி, சாப்பாடு வசதி, கழிப்பறை வசதி ஆகியவற்றின் குறைவுகள் மத்தியில் தேவனை ஏற்றுக்கொண்டோர் முறையாக வேதம் கற்றுக்கொள்ளவும் ஊழிய பாரம் கொள்ளவும் ஏதுவாயிற்று. இன்னமும் அதிகம் பேர் ஆர்வம் காட்டினபோது 5 நாட்கள் கன்வென்ஷன், ஆனால் வித்தியாசமாக ஒரு கருப்பொருளை மைய கருத்தாக்கி கொண்டு அனைத்து பேரையும் 7 பிரிவாக பிரித்து கற்றுக் கொடுக்கவும், உற்சாகப்படுத்தவும், உந்தி தள்ளவும், உணர்த்துவிக்கவும், தரிசனம் பெற்றவர்களாக கடந்து செல்லவும் ஏதுவாக மாற்றிற்று. சிறுவர், இளைஞர், வாலிபர், ஊழியர், முதிர்ந்த விசுவாசிகள், இளம் விசுவாசிகள், படிப்பறியா பெண்கள் என அவர்களை பிரித்து அவருடைய திறனுக்கேற்ப வேதத்தை கற்றுக் கொடுத்தோம். முதலில் 2000 பேர் பங்கேற்ற கன்வென்ஷனில் 12,000 பேர் பின்பதாக பங்கேற்றனர். ஒவ்வொரு நாளும் காலை உணவுக்காக மாத்திரம் 1,00,000 பூரிகள் ஆயத்தமாக்கப்பட்டன. அது திருவிழா கோலமாக காட்சியளித்தாலும் அனைத்திலும் ஒழுங்கு, கிரமம், சுத்தம், ஜபம், ஆராதனை, கலாச்சார நிகழ்வுகள், நேரம் தவறாமை அனைவரையும் கவர்ந்தெழுத்தது. மாத்திரமல்லாமல் வியப்பிலும் ஆழ்த்தியது. தமிழகத்திலிருந்தும் அநேக தேவ மக்கள் எப்போது கன்வென்ஷன் என ஏங்கும் அளவுக்கு அதன் மேல் தாக்கம் மேலோங்கிற்று. எல்லா பொருள் செலவினையும் கருத்திலே கொண்டு அதனை 2 ஆண்டுக்கு ஒரு முறை என மாற்றினோம். அடுத்த கன்வென்ஷனை குறித்து தீர்மானிக்க தலைவர்களாக கூடினபோது 20,000 பேர்களுக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்கப்பட வேண்டும், போன முறை அநேகர் வர விரும்பியும் இடம் கொடுக்க முடியாமற் போயிற்று என்றும் கருத்துக்கள் கூறினபோது 20,000 பேரை தங்க வைத்து போஷித்து போதிப்பது கூடாத காரியம், அதுவும் 5 நாட்கள் பனி பெய்யும் குளிர் நேரத்தில். இதனை அறிந்த நாம் ஏன் நாம் அதனை 7 தடவையாக வைக்கக்கூடாது என யோசித்தோம். ஆனாலும் இயற்கை சூழ்நிலை, காலநிலை, குளிர், மழை காலங்களிலும் நடத்த போதுமான ஒரு பெரிய ஆடிட்டோரியம் தேவை என்பதனை உணர்ந்து குறைந்தபட்சம் 5,000 பேர் உட்காரக்கூடிய சில ஆண்டுகளுக்கு பின்னர் பெருகும் விசுவாசிகளை மனதிலே கொண்டு கட்டிடம் ஒன்றை எழுப்ப வேண்டிய அவசியத்தினை உணர்ந்தோம். தேவன் எங்களுக்கு தந்த அனுபவத்தினை அடிப்படையாக கொண்டு 1,65,00,000 ரூபாய் தேவைப்படும் என கணக்கிட்டு ஜெபித்தோம். தேவன் எம்மை படிப்படியாக வழிநடத்த L&T நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த இன்ஜினியர் ஸ்டீஃபன் அவர்களை சந்தித்து இதனை குறித்து பேசச் செய்தார். இதற்கிடையில் நண்பர் ஒருவர் பெங்களூருக்கு அருகில் தன்னுடைய 1.6 ஏக்கர் நிலத்தினை தருவதாகவும்
விற்று உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் உற்சாகப்படுத்தினார். மற்றொரு சகோதரர் தனக்கிருக்கும் 2 வீட்டில் ஒன்றினை இந்த காரியத்திற்காக விற்று பணம் தரவும் முடிவு செய்தார். இரண்டையும் இணைத்து பார்த்தபோது 1.5 கோடி பெறுமான பணம் வந்துவிடக்கூடியதாக காணப்பட்டது. கூடவே இரும்பின் விலையும் சிமெண்ட் விலையும் மற்றும் அனைத்துமே திடீரென விலை உயர்ந்து போய்கொண்டே இருந்தது. இன்ஜினியர் ஸ்டீஃபன் பீகார் வந்து நமது காரியத்தினையும் நிலத்தினையும் பார்த்தபோது மனமுவந்து அதற்குரிய வரைபடத்தினை தயாரித்து தருவதாக கூறி ஆவண செய்தார்கள். அந்த வரைபடத்தினை பார்த்தபோது நம்முடைய கட்டிட வேலை குழுவால் இந்த பெரிய காரியம் நடைபெற முடியுமா என்ற சந்தேகம் வந்தபடியால் கான்ட்ராக்டர் ஒருவரை அணுகி வினவினபோது அவருடைய கணக்கின்படி குறைந்தபட்சம் 3,85,00,000 ரூபாய் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டது. மருண்டு போனோம். நம்முடைய கொள்கையின்படி நாம் நம்முடைய தேவையை நேரிடையாகவோ மறைமுகமாகவோ எவரிடத்திலும் சொல்வதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த பெரிய பணத்தினை ஒருவருக்கும் சொல்லாமலேயே எப்படி திரட்டுவது? இந்த பணத்தினை முதலீடு செய்வது சரியா? இது அதற்குரிய கோணமா? இது வெறும் நம்முடைய எண்ணத்தில் எழுந்த சுய விருப்பமா அல்லது தேவ நடத்துதலா என்ற கேள்விகள் தோன்றியபோது தலைவர்களாக உபவாசித்து ஜெபிப்பது என தீர்மானித்தோம். இதற்கிடையில் பெங்களூரில் நிலம் தருகிறேன் என்ற சகோதரன் ஒரு கடிதம் எழுதினார். அதில் அதை விற்கலாம், ஆனால் ஆடிட்டோரியம் கட்ட அல்ல, பிள்ளைகள் ஊழியத்திற்கு உபயோகிக்கலாம் என்று எழுதினார். 2 வீட்டில் ஒன்றை விற்று தருகிறேன் என்ற சகோதரன் விற்கக்கூடாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். எனவே நம்முடைய குழப்பம் கூடிற்று. தலைவர்களாக உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். தேவன் தெளிவாக கட்டுங்கள், நான் கூட இருப்பேன், தேவைகளை ஆச்சரிய விதமாக சந்திப்பேன், காற்றையும் மழையும் காணவிட்டாலும் பள்ளங்கள் நிரம்பும் என்று தீர்க்கமாக உரைத்தார். அதனை ஆரம்பிக்க முதலாவது மிஷனரி சகோதர சகோதரிகள் தியாகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து முதல் காணிக்கை பெற்றுக்கொள்ளப்பட்ட போது அவர்கள் மனமு வந்து வாக்கு பண்ணின தொகை 31 லட்சம். இது எங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திற்று. தனக்கு கிடைப்பதோ மிகவும் அற்ப உதவித்தொகை. அதனை சிலர் 2 மாத உதவித்தொகையும் கூட இழக்க ஆயத்தமானது எங்களை கண்ணீர் விடச் செய்தது. ஒரே ஒரு சிறிய தொகையினை தவிர மற்ற அனைத்தும் தமிழ் மக்கள் மூலம் நாங்கள் இதனை அறிவிக்காத போது, யாரிடமும் கேட்காத போதும் தேவன் தந்து உதவினார். இந்த திட்டத்தினை நிறைவேற்ற முனைந்தபோது நான் எனக்குள் எடுத்த தீர்மானங்கள் 3. 1. எந்த விதத்திலும் இது என்னை மூச்சு முட்ட வைத்துவிடக்கூடாது. கூடவே யாரிடத்திலும் கேட்பதில்லை, அவர்களாகவே முன்வந்து தர வேண்டும் என்ற நம்முடைய கொள்கையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. 2. மிஷனரிகளின் நலத்திட்டங்கள் எதுவும் பாதிக்கப்படக்கூடாது. 3. வேலை ஆரம்பித்தால் நிறுத்தப்படக்கூடாது. இவைகளையும் தேவன் கனம் பண்ணினார். விளைவாக இந்த ஆடிட்டோரியம் 25 மாதங்களில் வேலை முடிந்தது. 5000 பேர் முதல் 6000 பேர் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளவும் கர்த்தரை துதிக்கவும் பீகாரிலேயே பெரிதான ஒரு ஆடிட்டோரியமாக நிமிர்ந்து கர்த்தருக்கு மகிமையாக எழும்பியுள்ளது. இதனை 2009 நவம்பர் 12ஆம் தேதியில் 4 நாட்கள் கூட்டங்களுடன் பிரதிஷ்டை செய்தோம். எங்களுடைய மற்றொரு பெரிய தீர்மானம், கட்டப்பட்ட எந்த கட்டடத்திலும் யார் திறந்தார்கள், யார் தலைமை வகித்தார்கள், யார் பணம் கொடுத்தார்கள் என்ற எந்த கல்லையும் வைப்பது இல்லை என்பது. அநேக தென்னிந்திய தேவ மக்கள் சபை கட்டிடம் கட்டுவதற்கு பணத்தினை தங்கள் இல்லாமையிலிருந்தும் ஓய்வு கால நிதியிலிருந்தும் தந்து உதவினார்கள். சிலர் தங்களுடைய பிள்ளைகள் அல்லது பெற்றோர் ஞாபகார்த்தமாக தந்தனர். ஆயினும் இந்த காரியத்தை அவர்களுக்கும் நாங்கள் அறிவித்து இதுவரை அப்படியே நடக்க தேவன் உதவினார். கூடவே இதனால் தேவன் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்பதும், பின்வரும் சந்ததி இந்த கட்டிடங்கள் நிமித்தம் தேவனையே மகிமைப்படுத்த வேண்டும் என்பதும் நமது விருப்பம். எழுப்புதல் ஊழியத்திலும் ஒரு பெரும் பகுதியாக ஆங்காங்கே வாலிபர்களுக்கென முகாமை நடத்தி தேவ பாதையில் நடத்தவும்
தேவனுக்காக அவர்களை உபயோகப்படுத்தவும் வகை செய்தோம். இந்த கூட்டங்களில் தென்னகத்தில் சகோதரர் வெஸ்லி மேக்ஸ்வெல் மிகவும் உதவுகிறார். அக்கினி, எந்த வகையிலும் சுவிசேஷம் புதிய இடங்களில் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற அக்கினி அவிந்து விடாதிருக்க 100 பஞ்சாயத்துக்களை தெரிந்தெடுத்து 2 வருடங்களுக்குள் அங்கே சபைதனை ஸ்தாபிக்கும் நோக்குடன் புது ஊழியர்களை பயிற்றுவித்து நடத்தினோம். கூடவே 2020க்குள் நாம் ஊழியம் செய்யும் பகுதிகளில் 20% விசுவாசிகளாவது உண்டாக வேண்டும் என தீர்மானித்து பிளஸ் இந்தியாவுடன் இணைந்து தற்போது 26,000 பேருக்கு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முறையான பயிற்சி அளித்து வருகிறோம். தேவன் தந்த வாய்ப்புகளுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் தனியாக சைக்கிளில் செல்லும் பொழுது முழு மாவட்டத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையே என்ற ஏக்கமும் கண்களில் கண்ணீரும் இருந்தபோது கீழ்க்கண்ட பாடலை தேவன் எனக்கு தந்தார். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர், மாமிசமான யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். முழங்காலில் நின்றோரெல்லாம் முழங்கிடுவார் அன்று. முழங்கால்கள் மடக்கும் இயேசுவின் நாமம் தளங்களை நிரப்பிவிடும், பனித்தளங்களை நிரப்பிவிடும். இந்தியாவின் மண்ணிலே சிந்திய கண்ணீரெல்லாம் பந்தி பந்தியாய் திருப்பணிக்கென்றே தந்தோரை எழுப்பிவிடும், தம்மை தந்தோரை எழுப்பிவிடும். இதன் வரிகள் எழுதி பாடப்பட்டபோது இருந்ததனை காட்டிலும் இன்று எத்தனை மடங்காய் பெருகிவிட்டோம் என்பதை காணும்போது கண்களுக்கு வியப்பாயிருக்கிறது. இந்த தேசம் தேவனை கண்டுதான் ஆகும். ஆரம்ப முதலே இந்தியர்கள் ஊழியர்களை தாங்க வேண்டும் என்ற வெறியையும் கொண்டு செயல்பட்டதனையும் தேவன் அங்கீகரித்து இதுவரை அப்படி நடத்தியே வருகிறார். இந்திய மக்களின் தியாகமும் ஜெபமும் ஆர்வமும் இந்த ஊழியத்தினை இத்தனையாய் வளர்த்துவிட்டது. நீ இல்லாவிடில் வேறு யாரோ என்பது இன்னமும் சவால் மிக்க வார்த்தைகளே. நீயோ இனி பாவம் செய்யாதே. ஆரம்பத்தில் அவுரங்காபாத் நகரின் பேசிகள் மத்தியில் நின்று ஏக்கத்தோடு இப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படி உதவுவது என்ற ஜெபத்தினையும் தேவன் இந்த நாட்களில் வாய்க்க பண்ணி வருகிறார். பிள்ளைகள் மாத்திரமல்ல, பிள்ளைகள் மூலம் சமுதாயம் தொடப்பட வேண்டும் என்று வாஞ்சித்த நாம் அவர் பீப்புள் ப்ராஜெக்ட் என்ற கொள்கையோடு 5 கிராமங்களை தத்தெடுத்து பிள்ளைகளையும் மற்றோரையும் பேணி காக்கவும் கர்த்தருக்குள் நடத்தும் முயற்சியின் மத்தியில் அமரிட்டோலா என்ற பேசிகள் வாழும் கிராமத்தினையும் குறிவைத்தோம். அங்கே உள்ள தகப்பன் பெயரை அறியாத 150 பிள்ளைகளை தெரிந்தெடுத்து அன்பு காட்டி பகல் பாதுகாப்பு மையத்தில் வைத்து அனைத்தையும் செய்ததினால் இன்று ஆவியின் நிறைவை பெற்று ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாற்றப்பட்டதோடு கொஞ்சம் கொஞ்சமாக பாவத் தொழிலில் ஈடுபடுவோரும் அதனை வெறுக்கத்தக்கதாக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டனர். சிலர் தங்கள் விபச்சார தொழிலை விட்டு வெளியே வரத் தொடங்கிவிட்டனர். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இதற்காகவே தங்களை அர்ப்பணித்தவர்களையும் தேவன் தந்தார். யாரையும் எந்த பாவியையும் நேசிப்பவர் அல்லவா நம் ஆண்டவர். கொலைஞரும் கொள்ளையரும் விபச்சாரிகளும் இயேசுவில் தானே மாற்றம் காண முடியும். எந்த மனிதனையும் பிரகாசிப்பவரும் அவர்தானே. தம் கிருபை பெரிதல்லோ. என் மூத்த மகனுக்கு திருமணமாகி எங்களுக்கு முதல் பேரன் பிறந்தபோது தேவன் என்னை தட்டி எழுப்பி, உன்மேலிருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இதுமுதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லியபோது என் மனம் ஆனந்த கூத்தாடியது. எத்தனை மகிழ்ச்சி! என் மகள் ஒரு மிஷனரி டாக்டராக வேண்டும் என்ற கனவு கண்டிருந்தாள். ஆனால் குடும்பத்தில் ஏற்பட்ட மரணங்கள், விசேஷமாக ஆலிவ் மரணம் அவளை தடுமாறச் செய்தது. ஆனால் தேவனோ அந்த விருப்பத்தினை அவள் உள்ளத்தில் போட்டபடியினால் என் நண்பர் திடீரென்று நான் அவளை படிக்க வைப்பேன் என்று கூறி முழு பொறுப்பினையும் ஏற்றுக்கொண்டார். அதனால் அவளை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்தோம். டெல்லியில் அவளை வழி அனுப்பும்போது நானும் மனைவியும் அவளுக்காக ஜெபித்து
உன்னை ஒரு மெடிக்கல் மாணவியாக அல்ல, ஒரு மிஷனரியாக அனுப்புகிறோம் என்றே கூறினோம். போய் ரஷ்யாவில் இறங்கியவுடன் மிகவும் கஷ்டப்பட்ட அவள் பின்னதாக தேவ பலத்தினால் பலரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தவும் சபையை ஸ்தாபிக்கவும் தேவன் உதவினார். ராஸ்தவ் ஆந்தான் என்ற இடத்திலும் ஸ்டாவ்போல் என்ற பட்டணத்திலும் அநேக இந்துக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தங்கள் துன்மார்க்க வழியை விட்டு விலகினர். போதிய தலைமையை உருவாக்கவும் தேவன் அவளை உபயோகப்படுத்தினார். தேவன் இன்று விரும்புவதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பொடிவோரையே. அதற்கு பெரிய விலைக்கிரயம் கொடுக்க நேரிடலாம். சில வேளைகளில் இதனை நம்மால் செய்ய முடியுமா என்ற அவிசுவாசம் மேற்கொள்ளலாம். ஆயினும் அவரின் பெரிய திட்டத்தினை பூமியிலே நிறைவேற்ற தேவனுக்கு மனிதர்கள் தேவை. அவர் தம்முடைய காரியங்களை சில தெரிந்தெடுத்த பாத்திரங்களுக்கு வெளிப்படுத்தி இணங்கச் செய்கிறார். அதற்கு கீழ்ப்படியும் போது அவர் நடத்தும் விதமும் செய்யும் காரியங்களும் நேர்த்தியாக இருக்கிறது. இதனைத்தான் என் வாழ்விலும் தேவன் நடப்பித்தார். சிறுவயதில் கோழையாக இருந்த என்னை பயப்படாத வைராக்கியமுள்ளவனாக்கியது அவருடைய கிருபையே. எல்லாவற்றையும் முதலிலேயே அறிய வேண்டும், அப்பொழுதுதான் செயல்படுவேன் என்றவனை இப்போது அறியமாட்டாய், இனிமேல் அறிவாய் என்று வழிநடத்தி லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக்கினது அவருடைய கிருபையே. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்பதனை நம்பும் எவரும் அதனை நிறைவேற்றுவதில் தீவிரம் காட்டித்தானே ஆக வேண்டும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்? எனவே இயேசுவை இரட்சகராக அறிந்து கொண்ட ஒவ்வொருவரும் செயல்பட்டால்தான் இந்த வேலை முடிந்து சத்துருவின் ராஜ்யத்திற்கு சாவுமணி அடிக்கப்படும் என்பதனை புரிந்து கொண்ட ஓட்டத்தினை ஓட தேவ கிருபை பெருகட்டும். ஆரம்ப நாட்களின் அர்ப்பணமோ, ஆண்டவரின் சத்தத்தை கேட்கும் செவியோ, கீழ்ப்படிதலின் இருதயமோ என்றைக்கும் மாறிவிடக்கூடாது என்பதில் இதுவரை உறுதியாக இருக்க தேவன் உதவினார். ஏனெனில் ஒரு நாள் என் ஜெப வேளையில் மீண்டும் தேவன் தெளிவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுவது போல பேசினார். எனக்கு முன் உத்தமனாக நடக்க எப்போதும் எச்சரிக்கையாயிரு. நானே உன் பலன். அதை மாத்திரம் நீ சிந்தித்து ஓடு. என்னோடு 4 முறை இப்படிப்பட்ட தொனியில் தேவன் பேசியிருந்தாலும் இந்த முறை என்னை ஒரு பெரிய கிருபையும் கூடவே ஆட்கொள்வதனை உணர முடிந்தது. அதனை நிரூபிக்கும் வண்ணம் எனக்கு ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது. என் கடைசி தங்கையின் திருமணத்திற்காக நானும் மனைவியும் தமிழ்நாடு சென்றோம். ஒரு வகையாக பிரயாணம் செய்து வீடு வந்து சேரும் நேரத்தில் என்னிடத்தில் இருந்தது எல்லாம் வெறும் 25 காசு மாத்திரமே. ஊர் வழக்கத்தின்படி என் தங்கைக்கு ஒரு மாலையை அணிவித்து அவள் கையில் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அவளை அண்ணனாகிய நான் ஆசீர்வதிக்க வேண்டும். என் மனைவி ஒரே மருமகளாய் இருந்தபடியால் அவளும் அதனை செய்ய வேண்டும். எனவே என் மனைவியை பார்த்து, நீ அவளை ஆசீர்வதித்து இந்த 25 காசை தந்துவிடு, நான் எப்படியாவது சமாளித்து விடுகிறேன் என்று கூறினேன். அவளோ, நான் கொடுக்கும்போது அந்த சிறிய காசு தவறி விழுந்துவிட்டால் எல்லாரும் சிரிக்க ஏதுவாகிவிடுமே என்றாள். நானோ, நான் அது விழாதபடி ஜெபிக்கிறேன் என்றேன். அனைத்து உறவினர்களும் என்னை நேசிப்பவர்கள், ஊழியக்காரனாக மதிப்பவர்கள். ஆனால் அவர்களிடம் கேட்க நான் முயன்றதில்லை. எங்கள் தேவைகளை மற்றவரிடத்தில் எந்த விதத்திலும் சொல்லக்கூடாது என்பதில் அத்தனை உறுதி. மாலையிடும் நேரம் வந்தது. என் கையில் மாலை தரப்பட்டது. உள்ளே பெண்ணுக்கு சேலை மாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் எங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஒரு ரோமன் கத்தோலிக்க சகோதரி, சகோதரனே, எங்கள் வீட்டில் வந்து ஜெபித்துவிட்டு வந்துவிடுங்கள், பெண்ணுக்கு சேலை கட்டும் நேரத்தில் வந்துவிடலாம் என்று என்னை நச்சரிக்க, உடனே நான் சென்று அவசரமாக ஜெபித்துவிட்டு திரும்பும்போது என் கையில் பணத்தை திணித்தார்கள். அது நானும் என் மனைவியும் என் தங்கையின் கையில் வெகுமதி கொடுக்க போதுமானதாயிருந்தது. கர்த்தரின் செயல்தான் என்னே. அவர் தம் ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட விடுவதில்லை என்பதை மீண்டும் நிரூபித்தார். அவர் சத்தம் கேட்டு கீழ்ப்படிய இயலா நேரங்களும் வந்ததுண்டு.
ஒருமுறை தாவூத் நகரிலிருந்து நான் பாபுவாவுக்கு ஆராதனை நடத்த செல்ல வேண்டும். 1.5 மணி நேரம் பஸ்ஸிலும் 3 மணி நேரம் ரயிலிலும் பின்னர் 3/4 மணி நேரம் பஸ்ஸிலும் பிரயாணம் செய்ய வேண்டும். குளிர் வாட்டும் அந்த நாட்களில் 7 டிகிரி செல்சியஸ் இரவில் 4 டிகிரி செல்சியஸ் ஆகிவிடும். குளிர் வாட்டும் அந்த நாட்களில் பகலில் 7 டிகிரி செல்சியஸாக இருக்கும் குளிர் இரவில் 4 டிகிரி செல்சியஸாக ஆகிவிடும். நான் சாயங்காலம் 4 மணி ரயிலை பிடிக்க வேண்டும். ஸ்டேஷன் வந்தபோது 2 மணி நேரம் ரயில் தாமதமாக வருவதனை அறிந்து பிளாட்பாரத்தில் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் நான் ஒரே ஒரு ஆடையை உடையவனாய், அதுவும் சாது போல உடுத்துவது வழக்கம். மேலே ஒரு கம்பளி உடை, அவ்வளவே. அப்போது பிளாட்பாரத்தில் மிகவும் குறைந்த ஆடைகளோடு குளிரின் மிகுதியினால் ஒரு மனிதன் புலம்பிக் கொண்டே படுத்திருந்தார். அவரை நான் கவனித்தேன். ஆயினும் அதனை பெரிதாக எண்ணவில்லை. சில அடிகள் அவரை கடந்து போன பின்னர் ஆண்டவர் என்னை நில் என்று சொல்வதனை உணர்ந்தேன். என்ன என்றபோது, உன்னுடைய கம்பளி மேலாடையை அவருக்கு தா என்றார். நான் எப்படி தர முடியும்? நான் பாபுவா போய் சேர கிட்டத்தட்ட 10 மணி இரவாகிவிடும். கூடவே குளிர்காற்று வேகமாக அடிக்கிறது. என்னிடத்தில் மூடிக்கொள்ள ஒரு துண்டுதானும் இல்லையே என எண்ணி நகர்ந்தேன். மீண்டும் ஆண்டவரோ, அது நானாக இருந்தால் என்ன செய்வாய் என்ற கேள்வி கேட்டபோது என்னால் ஒரு அடி கூட முன்னால் செல்ல இயலவில்லை. அந்த ஆடையினை கழற்றி அந்த பெரியவர் மேல் போர்த்தினேன். அவர் மிகுந்த நன்றி அறிதலான பார்வையோடு என்னை பார்த்தார். அவரால் பேச முடியவில்லை. 6 மணிக்கு ரயில் வந்தபோது என் காதுகளை மூடிக்கொள்ளும் வண்ணம் என் கைக்குட்டையினால் தலையை சுற்றியிருந்தேன். ரயிலில் நுழைந்தபோது 2 சாதுக்கள், காசிக்கு போகிறவர்கள், என்னை அன்போடு கூட அழைத்து, நானும் சாது உடையில் இருந்ததால் தங்கள் மத்தியில் உட்கார வைத்து தங்களுடைய கம்பளிகளினால் மூடிவிட்டார்கள். 3 மணி நேரம் நான் எந்த கஷ்டமில்லாமல் பிரயாணப்பட்டேன். ஆயினும் அடுத்த 14 கிலோமீட்டரை பஸ்ஸில், அதுவும் இரவு 9 மணிக்கு மேல் எப்படி பிரயாணிப்பது என்ற கேள்வி உள்ளத்தில் இல்லாமல் இல்லை. நான் பஸ் வரும்போது ஒரே ஒரு பஸ் என்பதினால் அது நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. மேலே 50 பேர் இருந்தார்கள். சுற்றி சிலர் தொங்கிக் கொண்டிருந்தனர். என்னை கண்ட அந்த பஸ் டிரைவர் மிகவும் பழக்கப்பட்டவர் போல் என்னை பார்த்து, சாது வாங்க, நான் உட்கார இடம் தருகிறேன் என்று கூறி டிரைவர் ஏறும் வழியாக என்னை ஏற்றி இன்ஜின் மேல் உட்கார வைத்தார். அது ஒரு பழைய பஸ் என்பதினால் மிகுந்த சூடாக இருந்த அந்த இன்ஜினின் வெப்பம் என்னை பாதுகாக்க போதுமானதாக இருந்தது. என்னே ஆச்சரியம்! ஆண்டவரின் வழிகள் எத்தனை உத்தமம்! இறுதியாக நான் ஊழியம் முடித்து திங்கள் காலை அனுகிர நாராயண் ரோடு என்ற முதியவர் இருந்த இடத்திற்கு வந்தபோது ஒரு கூட்டம் அங்கே நின்றது. போய் பார்த்தபோது அந்த முதியவர் மரித்து கொண்டிருந்தார். கூட்டத்தில் என்னை கண்டபோது பெரிய புன்முறுவல் செய்து, தேவனை கண்டுவிட்டேன் என ஆர்ப்பரித்தார். மற்றவர்கள் முழித்தார்கள். நான் அருகில் போனவுடன், உங்கள் செய்தியை ஒரு நாள் நான் கேட்டேன். ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் எனக்கு கம்பளி உடையை போர்த்திவிட்டபோது அவரை கண்டேன் என்றார். நான் அவரை இயேசுவை அறியும்படி செய்தபின் அவருடைய உயிர் பிரிந்தது. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததினால் ஒரு ஆத்துமா பரலோகம் சென்றடைந்தது. மீதி காசு. இப்படியே ஒருமுறை ராஞ்சியில் உள்ள ஒரு பெரிய சபை கன்வென்ஷனில் பேச சென்றிருந்தேன். மிகுந்த பிரயாசத்தோடு அவர்கள் தங்கள் பணத் தேவைகளின் மத்தியில் அதனை ஒழுங்கு செய்திருந்ததனை கவனித்தேன். அவர்கள் எதிர்பார்த்தவர்கள் 700 பேர். ஆனால் நான் போகிறேன் என்பதனை அறிந்ததினால் 1200 பேர் வந்துவிட்டனர். மிகுந்த கஷ்டத்தோடு அனைவருக்கும் ஆகாரம் வழங்குவதனை கண்ட என்னிடத்தில் அனைத்து பணத்தினையும் தேவன் அவர்களுக்கு தந்துவிடக் கூறினார். எனவே என் கையிலிருந்த அனைத்து பணத்தையும் காணிக்கையில் போட்டேன். கூட்ட முடிவில் அவர்கள் தந்த காணிக்கைதனையும் அவர்களுக்கே தர தேவன் உதவினார். நான் ஒரு விசுவாசியின் வீட்டில் தங்கியிருந்தேன். அவர் அடுத்த நாள் காலை நான் ஊர் திரும்ப பஸ் ஏற்றி விடுவார் என அந்த போதகர் கூறி என்னை வழி அனுப்பினார். மறுநாள் காலையில் அந்த சகோதரன் என்னை தன் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு பஸ்ஸில் உட்கார வைத்தார். அது ஒரு புது பஸ்.
என்னிடத்தில் டிக்கெட் வாங்க பணமில்லை. நான் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்ற உணர்வுடன் உட்கார்ந்திருந்தேன். கண்டக்டர் அனைவருக்கும் டிக்கெட் வழங்க ஆரம்பித்தார். டிரைவர் பஸ்ஸை ஸ்டார்ட் செய்தார். கண்டக்டரின் பக்கத்தில் நெருங்கும்போது ஓடிக்கொண்டிருந்த பஸ் இன்ஜின் திடீரென்று நிற்க பல முயற்சிகள் செய்தும் அது இயங்கவில்லை. எனவே டிரைவர் அனைவரையும் இறங்கி பஸ்ஸை தள்ளச் சொன்னார். அனைத்து பேர் முயன்றும் 10 நிமிடம் ஆகியும் ஒன்றும் நடக்கவில்லை. இந்த வேளையில் என்னை வழி அனுப்பிவிட்டு சென்ற அந்த சகோதரர் திரும்ப ஓடி வந்து, எங்கள் போதகர் உங்களுக்கு டிக்கெட் வாங்கித்தர பணம் தந்தார், நானோ மறந்துவிட்டேன் என்று கண்டக்டரிடம் பணத்தினை தந்து அவர் சில்லறை இல்லை என்று சொன்னபோது, மீதி காசை போதகரிடமே தந்துவிடுங்கள் என கூறி சென்றுவிட்டார். தேவனுக்கு கீழ்ப்படியவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் இப்படி பணத்தை எனக்காக தந்தபின் உடனே பஸ் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இதற்காகத்தானோ இந்த பிரச்சனை? அவருடைய செயல்கள் ஆராய்ந்து முடியாதவைகள். இப்படிப்பட்ட எண்ணற்ற காரியங்களில் அவரின் இன்ப சத்தம் கேட்டு கீழ்ப்படிய தேவனின் கிருபை போதுமானதாக இருந்தது. அவர் நம்முடைய நம்பிக்கையானால் அவரால் கூடாதது இருந்ததில்லையே. அப்படி இருக்க இன்று அநேக அழைப்பை பெற்ற தேவ ஜனங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய தயங்குவதேன்? என் பிள்ளைகளை யார் கவனிப்பார்கள், என் தேவைகளை யார் நிறைவேற்றுவார்கள் என்ற கேள்விகள் அர்த்தமற்றவைகள் அல்லவா? கீழ்ப்படிந்த ஆபிரகாமோ பவுலோ ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லையே. கீழ்ப்படிதல்தானே தேவ மனிதர்களின் அடையாளம். பிசாசும் தேவனை விசுவாசித்து நடுங்கினாலும் கீழ்ப்படியத்தானே கூடாமல் இருக்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் முடிவடையவில்லை. அதுபோலவே இப்புத்தகமும் முற்றுப்பெறாது. என்னோடு இதய அர்ப்பணத்தில் வாழ்வோரின் எண்ணிக்கை அதிகம். அவர்களின் சாட்சிகள் வரும் நாட்களில் உங்கள் கைகளில் தவழும் என்று நம்புகிறேன். இவைகள் அனைத்தும் எழுதப்பட்டதின் நோக்கம், இவைகள் மெய்யாக நடந்தது மாத்திரமல்ல, சாதாரண மனிதனுடைய வாழ்வில் நடைபெற்றவைகளே. இதனை படித்த உங்களுக்குள்ளே கீழ்ப்படிய வைராக்கியம் பெருகட்டும். கீழானவைகளை நோக்காமல் மேலானவைகளை நாட, தீழ்ப்பானவைகளை விலக்கி தீவினையை முறிக்க, தீவிரிக்கும் நபர் எழுந்திட தீபமெரியட்டும். விசுவாச கேடகம் எதிரியின் ஆக்கினை அம்புகளை வீழ்த்திவிடப் போதுமானதென்பதை உணர்ந்து அர்ப்பணிப்பின் அலங்காரத்தினை உலகிற்கு காட்டி ஆர்ப்பரிக்கும் சேனையை எழுப்பட்டும். அறியப்படாதோர் தரணியில் இருக்கும் வரை அறிந்தவர் இயங்காமல் இருப்பது எப்படி? ஆண்டவரின் அன்பை நுகர்ந்த நமக்குள் அவரின் அக்னியாம் தாகம் பற்றி பிடிக்கட்டும். சூழ்நிலைகள் சாதக நிலைகளே என்பதனை உறுதியாய் அறிந்தோர் சூழ்ச்சி செய்யும் பகைவனை அடையாளம் கண்டுகொள்வர். சுயத்தினை சிலுவையில் நித்தமும் அறைந்தோர் சுகபோக வாழ்விற்கு சாவுமணி அடிக்கட்டும். இந்த தலைமுறை இயேசுவை அறிய எழும்புவோம். இத்தனை நாள் வாழாதிருந்ததே நியாயத்தீர்ப்புக்குரியது. தாயகம் தன்னை தந்தவரை காணும் வரை தாமதியோம் என பகர்ந்து தரணியை நிரப்பட்டும்.